இது எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, தேவன் ஒரு வார்த்தை சொல்கிறாருன்னா அந்த சபை மக்களுக்கு அப்படியே செய்வார். ஏன் கர்த்தாவே எனக்கு இப்படி செய்றீங்க கேட்பீங்களா? இல்லை, மனுஷன் பார்க்கிற பிரகாரமாக இல்லை, அதை காட்டிலும் உங்கள் தேவைகளை சந்திக்கிற தேவன் அவர் ஒருவரே. உங்கள் வாழ்க்கையில் ஒரு தீமையும் வராது. அது தீமை மாதிரி இருக்கலாம், ஆனால் தேவன் அதை நன்மையாக மாற பண்ணுவார். இனியும் பயப்படுத, இனியும் பயப்படுவானாங்க. அதான் நான் என்ன சொல்கிறேன், நீ எவ்வளோ நாளும் பயந்துக்கோ, அது உன் வாழ்க்கையில் நடக்கவே நடக்காது. அப்புறம் நான் எதுக்கு பேசணும்? ஐயோ நாளைக்கு நான் மறிச்சிடுவேனா, எனக்கு இந்த மாதிரி ஒரு சிம்டம்ஸ் தெரியுதே, அந்த மாதிரி இருக்குதே, நாளைக்கு இந்த கேன்சர்னு ஒரு இதுவும் பயம், ஐயோ எனக்கு அது இதுன்னு தோணுதே. கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, நீ எவ்வளோ நாளும் பயந்துக்கோ, நீ நாளைக்கே போயிடுவேன்னு நினச்சாலும் சொல்லிக்கோ, ஆனால் நீ போக மாட்ட. பிரச்சனை மத்தியில் நம்ம என்னங்க பார்க்குறோம்? வியாதியின் மத்தியில், பிரச்சனை மத்தியில் பிசாசு எவ்வளோ பெரியவன் தான் பார்க்குறோம், மருத்துவர் எவ்வளோ பெரியவர்னு பார்க்குறோம். ஐயோ அந்த மருத்துவர் என்ன இந்த வியாதியிலேருந்து என்ன குணமாக்குவாரா? ஐயோ இந்த பிரச்சனை பிசாசு இப்படி பண்ணுறான்னு இதுதான் பார்க்கும். ஆனால் பின்னாக தேவன் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பதை யாரும் பார்ப்பதில்லை. பாருங்க, பிரச்சனை வரப்போது எங்கே பார்க்குறோம்? நம்ம பார்க்குறோம், ஐயோ கர்த்தர் செய்ய மாட்டுறாரு, என்னை இதுலேருந்து விடுவிக்க மாட்டுறாரு. பின்னாடி பார்க்குறோம், கர்த்தர் என்ன விடுவிக்க மாட்டுறாரு. ஆனால் பாருங்க, அடுத்த வார்த்தை சொல்கிறான், இடதுபுறத்தில் அவர் கிரியை செய்து தானே இருக்கிறாரு, ஆனால் அவர் காணுமே. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? மறுபடியும் கேட்குறேன், எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? இப்போ தான் காது கேட்டுதா? நான் போன வாரம் காது உள்ளவன் கேட்க கடவன், அது இப்போ தான் கேட்குதா? இல்லை, போன வாரமே கேட்டதில்லை. ரைட். எத்தனை பேர், மறுபடியும் கேட்குறேன், எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? ஆமென். நல்லா இருக்கிறீங்களா எல்லாருமே? சூப்பர். என்னை பார்த்து கேட்க மாட்டீங்களா நல்லா இருக்கிறீங்களான்னு? வாரம் நான் உங்களை கேட்குறேன், என்னை பார்த்து யாராவது கேட்குறீங்களா? உங்களுக்கு என்ன பிரதர் எப்பவும் நல்லா தான் இருப்பீங்கன்றீங்களா? வார்த்தைக்குள்ளே கடந்து செல்வோம். வார்த்தைக்குள்ளே கடந்து செல்வோம்னு சொல்லிட்டேன், ஆனால் என்ன வார்த்தை பேசுகிறது தான் தெரில. என்ன மேட்ரு, என்ன விஷயம் என்னன்னா, ஒரு சாட்சியோடு வந்திருக்கிறேன். நான் எப்படி இருக்கேன் பார்க்க? எப்படி இருக்கேன் நான் பார்க்க? நல்லா இருக்குண்ணா? டல்லாக இருக்கிறேண்ணா? என்னை ரொம்ப நேசிக்கிறவங்க கரெக்டாக சொல்கிறாங்க, டல்லாக இருக்கிறீங்க. டல்லாக தெரியுறேண்ணா? ஆமாவா? குரல் நல்லா இருக்குதா? நல்லா சொன்ன. கர்த்தருக்கு நன்றி, அவர் சொன்ன வார்த்தைக்கு. இந்த வாரம் ஃபுல்லாக, அதாவது அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனேன். நான் ஒரு 2 பேருடைய வார்த்தைகளை நான் கேட்டிருக்கிறேன். மூத்த ஊழியக்காரங்கள், அவங்க 2 பேருக்கும் வயது 70க்கு மேல். ஒருவருடைய ப்ரீச்சிங் இப்படியா இருக்கும், 2 பேரும் பயங்கரமான வார்த்தை. அவங்க சொன்னால் அப்படியே நடந்துடும், வேத வார்த்தையை தான் பேசுவாங்க, சொன்னால் அப்படியே இருக்கும். ஆனால் 2 பேருக்குள்ளே ஒரு சின்ன ஒரு, எனக்கு ஏன் கர்த்தா 2 பேரும் சூப்பராக வார்த்தை அப்படி அள்ளி கொட்டுறாங்க ரகசியத்தை. ஆனால் 2 பேர்கிட்ட ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கே அப்படின்னு. என்னன்னா,
வார்த்தையை ஒன்று வந்து கர்த்தர் பேசிட்டு அது அங்கே ஜனங்களுக்குள்ளே போயிடுச்சுன்னு வச்சிங்களேன். கரெக்டாக எத்தனை பேருக்கு போன வாரம் 100க்கு 100 உள்ளே இறங்குச்சு? நல்ல நிலத்தில் விழுந்த நிலம் பற்றியா எல்லாருக்கும் போயிருக்குது. அந்த மாதிரி போயிடுச்சுன்னா வீட்டில் பிசாசு அவங்கள தாக்குவானாம். யாரை அப்படின்னு ஒரு நல்லா சொல்கிறவங்க அதை அனுபவிக்கிறாங்க. அனுபவித்து எத்தனையோ முறை என்கிட்ட சொல்லியும் இருக்கிறாங்க. பா எல்விஸ் இந்த மாதிரிப்பா அப்படின்வாங்க. அதே இன்னொருத்தர் அதே வார்த்தை தான், அதே ப்ராப்ளம் வருமா, ஆனால் கண்டுக்கவே மாட்டாரா, அது வராதுன்றார். அவர் வராதுன்றாரு, இவங்க வரோன்றாங்க. எது உண்மை? வரும். அப்படியா? சரி, எதா ஒன்றுத்துக்கு ஆன்சர் பண்ணணும், ரெண்டுமே ஆன்சர் பண்ணக்கூடாது. வருமா வராதா? வரும், ஆனால் அதுலேருந்து கர்த்தர். கரெக்டாக சொன்னீங்க பாயிண்ட்டு. எனக்குள்ளே இந்த கேள்விகள் இருந்துகிட்டே இருந்தது. ஆனால் அவருன்னா சொல்கிறாங்கன்னா கரெக்டாக போயிடுச்சு வார்த்தை, ஆவியானவர் எனக்கு வெளிப்படுத்திட்டாரு. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு நான் இடம் கொடுக்கலன்றாரு. வருது ஆனால் இடம் கொடுக்கலன்றார். இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு வருது நானும் இடம் கொடுக்கல தான், ஆனால் அதுலேருந்து கர்த்தர் என்ன தூக்கி நிறுத்திடுறாரு. கரெக்டாக நான் அதான் பாயிண்ட்டுக்கு வரேன். நான் நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் கர்த்தரோ அவைகளிலிருந்து விடுதலையாக்குகிறார். நீங்கள் பயப்படும் காரியம் உங்களுக்கு பரவாயில்ல, நல்லா ஏற்றின்னு போய்க்கிறீங்க. என் ஈஸ்ட் வாசலில் வந்து டச் பண்ணிட்டான். புரிஞ்சிச்சா? இந்த கேள்விகள் எனக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷமாக இருக்குது, இவங்க 2 பேரை குறித்து. அந்த கேள்விக்கான பதில் இந்த வாரம் நான் இது பண்ணேன். நான் ஏம்மா அதை குறித்து யோசிக்கிறேன்? அப்போ தான் எனக்கு ஒரு வசனம் ஞாபகம் வந்தது. பிசாசுக்கு இடம் கொடாது இருங்கள் அப்படின்ற வார்த்தை எனக்கு 2 நாள் கழிச்சு தான் அந்த வசனம் எனக்குள்ள மறுபடியும் என்னை க்ரியேட் பண்ணிச்சு. என்ன ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்கிறேன், மெசேஜ் நான் எடுத்துகிட்டு வரல, பாடலாராதுன்னு நான் ஃபஸ்ட்டு நான் இன்றைக்கி வருவேனான்னு கூட எனக்கு தெரியல. ஆனால் கர்த்தர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்து என்னை தப்புவித்து என்னை காத்து கொண்டு வந்து இங்கே நிறுத்தி இருக்கிறாரு. இதுவரையிலும் இப்படிப்பட்ட ஒரு பலவீனத்தில் நான் சென்றது என் வாழ்க்கையிலே கிடையாது. இங்கேருந்து கிளம்பி போனோம். திங்கக்கிழமை காலையில் எழுந்துக்கிறேன். காலையில் ஏஞ்சி கிறிஸ்டிய ஜோபினுக்கு ஜுரம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இங்கேருந்து கிளம்பு பார்த்து கிறிஸ்டிய காலையில் எழுந்து போய் ஸ்கூலில் விட்டுட்டு வீட்டுக்கு வரேன். அவங்க அழுகுறாங்க, என் ஒய்ஃப் வந்து அழுகுறாங்க. அப்பா முடியலப்பா, என்னால் என்னை ஹாஸ்பிட்டல் தூக்கின்னு போப்பா அப்படின்றாங்க. நான் பைக்கில் வர பார்த்து என்ன சொல்லலான்னு வந்தேன்னா, என்னை எப்படியாவது கைத்தாங்களா தூக்கின்னு போய் ஹாஸ்பிட்டலில் விட்டுரு அப்படின்னு சொல்லலான்னு வீட்டுக்கு வந்தால் எனக்கு முன்னாடி இவங்க முந்திக்கினாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல. எனக்கு என்னடா இது? நான் சொன்னேன், 2 பேரும் எப்படியாவது போய் ஊந்துருவோம் ஹாஸ்பிட்டலில். ஹாஸ்பிட்டல் பக்கமே தலை வச்சு படுத்தது இல்லைங்க, போனதே இல்லை எதுவுமே. அந்த மாதிரி ஒரு அதாவது என்னன்னா, ஜுரம் ஸ்டார்ட் ஆகிருக்கு, அது சுற்றி அடிக்குது கீழே. உட்கார முடியல, படுத்தாலும் சுற்றுது, உட்கார முடியல, என்ன பண்ணுறது ஒன்றுமே புரியல. அந்த மாதிரி ஒரு அனுபவத்தில் நான் போனதும் இல்லை. அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி அவங்க அழ ஆரம்பிச்சிட்டாங்க.
நானும் இருதயத்தில் திடமாக இருந்து எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணாமல் அவன் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். அந்த மாதிரி அவர்கிட்ட போயிட்டேன் ஸ்ட்ரைட்டாக. அவங்க ஃபோனை அழ உடனே சரி நான் என்ன பண்ணேன், அவங்கள கூட்டினேன் ஹாஸ்பிட்டல் வாமா போயிடலாம். காலையில் போயிட்டோம், திங்கக்கிழமை போயிட்டோம். போனால் ஃபஸ்ட்டு அவளுக்கு செக் பண்ணாங்க, ஃபீவரு எல்லாமே சொல்லிட்டு அவங்கள இது பண்ணிட்டு ஸ்டார்ட் ஆகுது இது பண்ணுறேன்னு என்ன கூப்பிட்டாங்க. அவங்களுக்கு என்ன கம்ப்ளைண்ட் இருக்குதோ அதை விட நீங்கள் ஒரு படி அதிகமாக இருக்கிறீங்க, அதே கம்ப்ளைண்ட் தான் அப்படின்ட்டாங்க. எனக்கும் இன்ஜெக்ஷன் போடணுன்ட்டாங்க. சரி போடுங்க ரொம்ப தாராளம் அப்படின்ட்டு போட்டுக்கின்னு வீட்டுக்கு வந்தாச்சு. 2 நாள் கழித்து மறுபடியும் வாங்கன்னாங்க. நாங்கள் மறுநாள் நாள் நைட்டே ஓடிட்டோம். முடியல, சுத்தமாக முடியல. செவ்வாய்க்கிழமை கிறிஸ்டி ஸ்கூலில் வந்து விட்டுட்டு நான் மறுபடியும் அங்கே போகிறேன், ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன், ப்ளட் டெஸ்ட் எடுக்கணுன்ட்டாங்க. சரி ப்ளட் டெஸ்ட் கொடுத்த உடனே ரிசல்ட் வந்தது. வைரல் ஃபீவர் தான், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இருந்தாலும் ஜுரம் கண்டினியூஸாக இருக்குது உங்களுக்கு. அதனால் நீங்கள் நாளைக்கு மறுபடியும் வரணும், இன்னொரு ப்ளட் டெஸ்ட் எடுக்கணும். எதுக்கு தெரியுங்களா அது? பத்தியா உங்கள் வாயில் வருது பத்தியா? அது அனுபவிச்சுக்கிறீங்களா என்ன? அடுத்த லெவல் அதுதான் போகுமா? இது கூட என் காதல் நான் வாங்குறதில்ல. அதெல்லாம் வாங்கினா தானே அந்த பயம் நம்மளுக்கு வரும். வாங்கினதே இல்லை. ஆனால் அவன் சொல்கிறான் அடுத்தது இந்த டெஸ்ட் தான் எடுக்கணுன்றான். உடனே மாமியார் வந்துட்டாங்க. உடனே மாமியார் ஃபோன் பண்ணுறாங்க, அப்பா எங்கப்பா இருக்குது? ஹாஸ்பிட்டல் தான்மா ப்ளட் டெஸ்ட். அப்பா கிறிஸ்டிக்கு ஜுரம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு பாருங்கள், லைனாக அடிக்குது. வீட்டுக்கு வர அவளுக்கு கொதிக்குது. ஒரு வாரம் எங்கள் வீட்டை விட்டு எங்கேயுமே போகல. வீட்டை விட்டு படிக்கிட்ட விட்டு இறங்கி வண்டி எடுத்து நேராக இங்கே தான் வந்துக்கிறேன். இது கை தட்ட மாட்டீங்க. படுத்த படுக்க தான் ஃபுல்லாக. சாப்பாடு கிடையாதுன்னு இல்லை, சாப்பிட எதுவுமே பண்ண முடியல. சுற்றி ஆச்சு. என் மனைவியே இந்த கேள்வி கேட்டாங்க. என்ன கேள்வி கேட்டாங்கன்னா, அப்பா இந்த வாரம் தானேப்பா கர்த்தர் அருமையாக பேசினார், ஏன்பா அப்படின்னு. இந்த தான் அவன் எடுத்துன்னு வர நோக்கம். அவன் சும்மா வந்து காட்டுறான், தேவன் பெரியவர் தானே நீ பேசின, நான் ஒன்றும் இல்லைன்ட்டுல, நீ இப்போ பார்க்குறியா நான் யாருன்னு பார்க்குறியா அப்படின்னு வந்தான். அப்போ தான் இந்த வசனம் வச்சு அடித்தோம். நான் அடிக்கிறத உள்ள கிறிஸ்டி அடித்தா ஜெபத்தில். என்ன அடித்தான்னா, அப்பா இந்த வாரம் நல்லா மெசேஜ் கொடுத்தாரு, எதிர்த்து நில்லுங்கள், அப்புறம் என்னது இடம் கூடாது இருங்கள் என்று சொன்னீரே அப்படின்னா. ஐயோ நான் மறந்துட்டேனே, ஆமாம் அப்பா சொன்னீரே. அந்த அப்படியே உறுதியாக நின்னோம் பாருங்கள். மறுநாள் போகிறோம், ப்ளட் டெஸ்ட்டு கொடுக்குறோம். என்ன டெஸ்ட்டு அது, என்ன சொன்னீங்க? டெங்கு போகுது. அப்புறம் என்ன போகுது? மலேரியா போகுது. அப்புறம் என்னது? டைஃபாய்டு போகுது. பாருங்கள் வாயிலேருந்து எப்படி வருது பாருங்கள். ப்ளட் டெஸ்ட்டுக்கு போகுது. எது போகுது? டெங்கு போகுது, மலேரியா போகுது, டைஃபாய்டு போகுது. எங்கேருந்து போகுது? என்கிட்ட வரக்கூடாதுன்னு போகுது. டெஸ்ட்டுக்கு வீட்டுக்கே வந்து எடுத்துகிட்டு போகிறாரு டாக்டரு. வீட்டுக்கே வந்து எடுத்துகிட்டு போய் இவ்வளோ டெஸ்ட்டு, பிளேட்லெட்ஸ்லாம் பார்க்கணும், ஏன்னா இப்படி இருக்குது அப்படின்னு. போகுதுன்னு தான் நினச்சேன், டைஃபாய்டுக்காக எடுத்துகிட்டு போகிறாங்க போகுதுன்னு. ஆனால் அது வீட்டை விட்டே போயிடுச்சு. அது எல்லாரும் விட்டும் போச்சு. தேவன் அப்படிப்பட்ட நல்ல தேவன். குடும்பமே இதில் தான் நம்ம சோர்ந்துடக்கூடாது. எந்த காரியத்துலேயும் சோர்ந்துடவே கூடாது. எப்பேற்பட்ட பாடுவோம் பாருங்கள் ஒரு பாட்டு. என்ன பாட்டு? என்னை காக்கும் தேவன். அதுவா? அது கிடையாது. பென்னி ஜோஷுவா பாட்டு.
நன்மை வந்தாலும் உம்மை நம்புவேன், வராமல் போனாலும் உம்மை நம்புவேன். ஏன்னா அவர் எப்போதும் நன்மை செய்ய தான் அவர் காத்திருக்கிற தேவன். என் அண்ணன் வெள்ளிக்கிழமை ஃபோன் பண்ணான். எல்லிசா என்னடா ஞாயிற்றுக்கிழமை போயிடுவியா போகணுமா அப்படின்னா. இல்லை போகிறேன்டா, ஆனால் முடியாத ஒரு சூழ்நிலை தான் சொன்னேன். போகிறேன்டா, சந்தோஷம்டா, அப்போ நீ போ அப்படின்னா. நேற்று சாயந்தரம் வரலும் தெரியாது எப்படி நான் இங்கே வந்து சேருவேன், போவேன். படிக்கிட்ட விட்டு இறங்குறேன். கிறிஸ்டி ஜோரத்தில் தான் கிளம்பி வரா. கர்த்தர் மேலே பாரத்தை போட்டு ஜெபத்தோடு வந்து இறங்கணும். ஒரு சேதமும் இல்லாமல் மூணு நிமிஷத்துக்கு ஒரு முறைங்க தூக்கமும் கிடையாது. ஏன்னா சளி, ஓவர் சளி, மாத்திரை போட்டு போட்டு டாக்டர் அடுத்தது என்ன சொல்லிட்டான், இனியும் டானிக் மாத்திரைலாம் யூஸ் பண்ணாதீங்க, மயக்கச்சு ஊந்துருவீங்க, ஏன்னா ஹெவி டோஸ் கொடுத்தோம் உங்களுக்கு கேட்கல அப்படின்ட்டான். அதுக்கு மேலே யார் கேட்குறது? கர்த்தர் தான் கேட்கணும். வந்தாச்சு, நைட்டு வர பார்த்து கூட சாப்பிட பார்த்துலாம் போயிட்டு ஏஞ்சி போய் துப்பிட்டு வந்தேன். இங்கே வந்து எத்தனை மணி நேரம் ஆகுது? கைத்தட்ட மாட்டீங்க. இது வரலும் ஒரு இரும்பலும் இல்லாமல் கர்த்தர் கிருபையா வழிநடத்தி கொண்டு வரார். கிருபையா. இது எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, தேவன் ஒரு வார்த்தை சொல்கிறாருன்னா அந்த சபை மக்களுக்கு அப்படியே செய்வார். இந்த நான் உனக்கு கர்த்தர் என்கிட்ட பேசுறது மட்டும் நான் தெரிஞ்சுக்கினேன். ஒன்று நான் உங்களுக்கு செய்கிறேன்லடா, உன்னை கொண்டு நான் பேச வைக்கிறேன்ல, அங்கே நான் செய்ய வைக்கிறேன்ல அப்படின்னா. ஆமாம் கர்த்தாவே, நீங்கள் கண்டிப்பாக செய்கிறீங்க, எல்லாமே நீங்கள் செய்கிறீங்க. இப்போ கூட நீ சொன்ன பத்தியா, இதெல்லாம் ஏன் தெரியுமா? உங்கள் சபை பிள்ளைகளுக்கு வரக்கூடாது, ஆனால் நீ அதுலேருந்து நீ ஒரு பாடம் புரிஞ்சிப்ப. தேவன் எப்போதும் நன்மை செய்கிறாகவே சுற்றி திரிகிறார். பெரிய பாடம். இதுலேருந்து நான் நல்லா தெரிஞ்சிக்கினேன். நாம் எல்லாருமே 100க்கு 99% இல்லை, 100க்கு 100 நீதிமான் நாம். ஆமாம், கர்த்தர் பேசுவார் அந்த வார்த்தைகளை குறித்து இது சாட்சியாக. அதனால் முழுக்க அவரை நம்புங்க. 2 பேரை குறித்து பார்த்தோம். யாரை குறித்து பார்த்தோம்? யோபை குறித்து பார்த்தோம், யோசேப்பை குறித்து பார்த்தோம். அவர்களுக்கு அது நடக்கலாம், ஆனால் அது எனக்கு நடக்கவே நடக்காது. காரணம், இடையில் ஒரு ஸ்பீட் பிரேக் இருக்குது. என்ன ஸ்பீட் பிரேக்? அது சிலுவை. ஆனால் தான் பவுல் சொல்கிறாரு, இயேசுவை அல்ல, சிலுவை குறித்தே அல்லாமல் நான் வேறு ஒன்றே குறித்து நான் மேன்மை பாராட்டவே. ஏன்னா அந்த சிலுவையில் தான் எல்லாமே முடிஞ்சிருக்கு. அந்த சிலுவையில் தான் என் ஆசீர்வாதமும் பெருகி இருக்கு. அந்த சிலுவையில் தான் என் ஆரோக்கியமும் பெருகி இருக்கு. அந்த சிலுவையில் தான் என்னுடைய பலனும் பெருகி இருக்கு. அந்த சிலுவையில் தான் என் வாழ்க்கைக்கு தேவையான எல்லா காரியங்களும் அங்கே கர்த்தர் கொடுத்துருக்கிறார். என் தேவைகளை யாவற்றையும் சந்தித்திருக்கிறார். வார்த்தையை பிடித்து கொண்டவர்களாய் செல்லுங்கள், அதுதான் சொல்ல வரேன். வார்த்தையை பிடித்து கொண்டவர்களாய் செல்லுங்கள். சங்கீதம் 37ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுது, கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள். சொல்லுங்க பார்ப்போம். தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள். ஏன் அவர் இந்த வார்த்தையை சொல்லணும்? மேய்ந்து கொள் சத்தியத்தை. மாடு என்ன பண்ணும்? மேயும். ஃபஸ்ட்டு தெரியல, மாடு என்ன பண்ணும்? மேயும். மேய்ஞ்சி என்ன பண்ணோம்? எல்லாத்தையும் தூக்கி உள்ளே வச்சுக்கும். மாடுகிட்டேருந்து கற்றுக்க வேண்டிய விஷயம் இருக்குது பாருங்க. உள்ளே வச்சுக்கும். உள்ளே வச்சு நேராக போய் இடத்துல போயிட்டு அமைதியாக உக்காந்துரும். உக்காந்தாட்டு என்ன பண்ண தெரியுங்களா? எப்போல்லாம் அது தேவையோ, தனக்கு பசி எடுக்குதோ, அப்போ என்ன பண்ணும்? உள்ளே அந்த ஒரு இறைப்பையின்னு இருக்கும், அதுலேருந்து வெளில எடுத்துகிட்டு வந்து
அதை மென்று 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 அசை போட்டு தனக்கு வேண்டிய உணவை அது எடுத்துக்கினே இருக்கும். கர்த்தர் சொல்கிறாரு, தேசத்தில் கூடியிருந்து சத்தியத்தை மெய்ந்துகொள். இந்த வாரம் வாரம் கேட்குறீங்க பார்த்தியா அந்த சத்தியத்தை, இதை கர்த்தர் சொல்கிறாரு மெய்ந்துகொள். அப்படின்னா என்னறீங்களா, உன் வாழ்க்கையில் எந்தெந்த நேரத்தில் எப்பப்போ வேணுமோ அந்த சத்தியம் உங்களை தேற்றும். அந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அதான் அப்போஸ்தலரில் 22ஆம் அதிகாரம் எடுங்க, 22ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். யார் சொன்னா? அனனியா. அனனியா வந்து சவுலை பார்த்து சொல்கிறான். சவுலேன்னா யார்? பவுலு. சொல்லுங்கள், சவுல் யார்? பவுல். பவுலை பார்த்து சொல்கிறான், சவுலே பார்வை அடையாக என்றான். அந்நேரமே நான் பார்வை அடைந்து அவனை ஏறிட்டு பார்த்தேன். அப்பொழுது அனனியா, நம்முடைய முன்னோர்களின் தேவனுடைய திருவுளத்தை நீ அறியவும் நீதிபரரை தரிசிக்கவும் அவருடைய திருவாய்மொழியை கேட்கவும் அவர் உன்னை முன்னமே தெரிந்து கொண்டார். என்ன சொல்கிறாரு பாருங்க அழகா. நம்முடைய முன்னோர்களின் தேவனுடைய, சொல்லுங்க, நம்முடைய முன்னோர்களின் தேவனுடைய திருவுளத்தை. முன்னோர்கள்னா யாரு? கரெக்டாக வரீங்க. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, மோசே, யார்? சாலமோன், ஏசாயா, எல்லாம் நம்முடைய முன்னோர்களின் தேவனுடைய திருவுளத்தை நீ அறியவும். யாரை சொல்கிறாரு? பவுலை. ஏன் பவுலுக்கிட்ட சொல்கிறாரு தெரியுங்களா? அதுக்கு முன்னாடி பவுலுக்கு தேவன் ஒரு காரியத்தை பேசுகிறாரு. என்ன பேசுகிறாருன்னா, பவுலே, நான் உன்னை தெரிந்து கொண்டேன். எப்படி தெரிந்து கொண்டேன்னா, நான் யாருன்றது யூதர்கள் என்னை குறித்து அறியவில்லை, ஆனால் நான் உன்னை கொண்டு நான் யார் என்றதை நிரூபிக்க போகிறேன். அதனால் சொல்கிறாரு. அது வந்து 26ஆம் அதிகாரத்தில் வரும். 22ஆம் அதிகாரத்தில் சொல்கிறாரு, தேவனுடைய திருவுளத்தை நீ அறியவும் நீதிபரரை தரிசிக்கவும் அவருடைய திருவாய்மொழியை கேட்கவும் அவர் உன்னை முன்னமே தெரிந்து கொண்டார். அவர்கள் அறிந்த தேவன் அல்ல, அவர்களை காட்டிலும் பெரியவர். அவர்களோடு இருப்பதை காட்டிலும் நம்மோடு இருக்கிறவர் பெரியவர். அதை அறியவும் பவுலை அவர் என்ன பண்ணாராம்? முன்னமே தெரிந்து கொண்டார். அப்படின்னா என்ன? உங்களை முன்னமே தெரிந்து கொண்டு இருக்கிறார். எத்தனை பேர் சொல்கிறீங்க, என்னை கர்த்தர் முன்னமே தெரிந்து கொண்டார்? நான் ஒரு 3 நாள் ஃபாஸ்டிங் ப்ரேயர் வந்தேன், அதனால் தெரிந்து கொண்டார். எத்தனை பேர் சொல்கிறீங்க? 3 வாரம் ஃபாஸ்டிங் ப்ரேயர் வந்தால் என்னை தெரிந்து கொண்டார்? கிடையவே கிடையாது. முன்னமே உங்களை தெரிந்து கொண்டார். எதுக்காக தெரிந்து கொண்டார் தெரியுங்களா? உங்களை நீதிமான் என்று அழைக்க, உங்களுக்கு ஒரு கேடும் வராது என்று அழைக்க முன்னமே தெரிந்து கொண்டார். சொல்லுங்கள், என்னை முன்னமே அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். அப்படின்னா என் வாழ்க்கையில் எல்லாமே யார் செய்கிறது? நன்மையான எந்த ஈவும் பூரமான எந்த வருணமும் பரலோகத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்தான் உண்டாகுகிறது. அவரிடத்தில் யாதொரு வேற்றுமை நிழலும் இல்லை. அப்போ அவர்கிட்ட நன்மையானது எல்லாம் எனக்கு எங்கேருந்து வருதுன்னா தேவனுக்கிட்டேருந்து தான் வருது. யோபுவை குறித்து நம்ம பார்த்தோம். யோபு எங்கே பார்த்தோம்? 1ஆம் அதிகாரத்தில் பார்த்தோமா? அதோட எந்த அதிகாரத்துக்கு போயிட்டோம்? 42க்கு போயிட்டோம். 1ஆம் அதிகாரத்தில் என்ன பார்த்தோம் யோபு குறித்து? கரெக்டு, சாத்தான். 42ஆம் அதிகாரத்தில் என்னது? கர்த்தர். கர்த்தர் கர்த்தர் மறுபடியும் சொல்கிறேன் பாருங்க. சாத்தான், சொல்லுங்க, சாத்தான் வாதித்தான். ஏன் பாருங்க, அவன் ஒன்று தான் பண்ணான். யார்? சாத்தான் ஒன்று தான் பண்ணான், வாதித்தான். ஆனால் கர்த்தர், சொல்லுங்க, கர்த்தர் சிறையிருப்பை மாற்றினார், இரட்டத்தனையை ஆசீர்வதித்தார். கர்த்தர் ஆசீர்வதித்தார். அவன் ஒன்று பண்ணதுக்கு என் தேவன் 3 பண்ணார்.
ஆனால் அந்த ஒன்றுலேருந்து நம்ம எங்கே வந்துட்டோம்? யோபில் 42 வந்துட்டோம். நடுவில் என்ன ஆயிடுச்சு? பக்கத்தை காணோம். இப்போ அந்த பக்கத்தை மட்டும் பார்க்கலாமா? அந்த நடுவில் என்ன தான் இருக்குது? அந்த நடுவில் என்ன இருக்குதுன்னு கொஞ்சம் பார்த்துடலாம். சாத்தான் வாதித்தான், அத்தோட அவன் இதுவாயிட்டான். ஆனால் தேவன் 3 முறை ஆசீர்வதிக்கிறாரு. நடுவில் என்ன நடந்ததுன்னா, 3 முறை ஆசீர்வதித்தவரை அவன் பெருசாக பேசலை. யார்? யோபு. ஆனால் ஒரே முறை வாதித்தான் பத்தியா, அவனை பற்றியும் பேசலை. மொத்தமாக தூக்கி யார் மேலே வச்சான்? தேவன் மேலே வச்சான். எத்தனை பேர் நான் தேவன் மேலே வைக்க போகிறேன்றீங்க? நான் சும்மா தலையை தாங்க சொரிஞ்சேன். அந்த காரியத்தை மட்டும் நம்ம செய்யவே கூடாது. அதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் யாருன்னா யோபு. இப்போ யோபு நம்மக்கிட்ட வந்திருந்தாருன்னு வச்சுக்கேன், ஒரு கெஸ்ட்டாக ஒரு ப்ரீச்சராக வந்திருந்தாருன்னு வச்சிங்களேன். ஒரு கற்பனைக்கு நான் சொல்கிறேன், மெசேஜ் கொடுக்க யோபு வந்திருக்கிறாரு. இப்போ அவர்கிட்ட வந்து நம்மலாம் சொன்னோன்னு வச்சிங்களேன், மிஸ்டர் யோபு, உங்கள் யோபு சாப்டர் கொஞ்சம் படிக்கிறீங்களா அப்படின்னா, வேணாம்ப்பா. ஃபஸ்ட்டு வார்த்தை யோபு தான் சொல்லுவார். பா, நம்ம ஸ்லாங்கில் என்ன சொல்லுவோம்? நான் வெறுப்பேத்திரியா? ஏன்னா ஏன்டா அப்படி பேசணுன்றது யோபுக்கே தெரியாமல் பேசிட்டுக்கிறான். இனி நிறைய பேர் பேசுகிறோம், யான் தான் கர்த்தர் எனக்கு இப்படி செய்கிறாருன்னு தெரில, யான் தான் கர்த்தர் இப்படி பண்ணுறாருன்னு தெரில. யார் பேசுறது? யோபு பேசுன மாதிரி நம்ம பேசுகிறோம். ஆனால் நீங்கள் பேசுகிறதெல்லாம் கம்மி. யோபு உங்களை காட்டிலும் அட்வான்ஸ்டாக போயிட்டார், பயங்கர அட்வான்ஸ்டாக போயிட்டார் அவர். அதனால் கர்த்தர் உங்கள் பேச்சை வந்து போ நீ பேசுகிற பேச்சா அவன் ரொம்ப பேசிட்டான் அப்படின்னு விட்டார் கர்த்தர். இப்போ இதில் என்ன ஒரு மேட்டர்னா, ஏன் நடுவில் இருக்கிறத நான் பேச வரேன்னா, யோபு குறித்து இன்றைக்கும் நிறைய பேர் வந்து பேசுகிறாங்க. அந்த வார்த்தையை கர்த்தர் அறவே இருக்கிறார். எதை பேசுகிறாங்கன்னா, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். அவர் இடத்துலேருந்து நன்மை பெற்றனா தீமையை அனுபவிக்க வேண்டாமா? நோய் நொடி வந்துருச்சுன்னா கர்த்தர் தான் இதை செய்திருக்கிறார், அனுமதிச்சிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணு. இந்த வார்த்தையே இன்றைக்கும் பிரசங்கித்து கொண்டு தான் இருக்கிறாங்க. இன்றைக்கும் நான் கேட்டுருந்தாங்கிறேன், பிரசங்கித்து கொண்டு தான் இருக்கிறாங்க. இன்றைக்கும் பல ஊழியக்காரங்க 35 வயசுலேயே மறிக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. காரணம் என்னன்னா, டேப்லெட்ஸ் எதுவுமே எடுக்கிறது கிடையாது. யாராவது இங்கே விசுவாசத்தில் இருக்கிறீங்களா? டேப்லெட்லாம் எடுக்க மாட்டேன்னு இருக்கிறீங்களா? யாராவது ஒருத்தர் கை தூக்குங்க. எத்தனை பேர் டேப்லெட்ஸ்லாம் எடுக்கிறீங்க? நோயே வரலன்றவங்க எத்தனை பேர்? எல்லாத்துக்கும் அமைதியாக உக்காந்துருந்தீங்கன்னா நானும் அங்கே வந்து உக்காந்துருவேன். இல்லை, எனக்கு என்னமோ நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறீங்க, வேறு உலகத்துனா வேறு கிரகத்துக்கு வந்து பேசுகிறானான்னு எனக்கு தெரில. இல்லை, நிஜமாலுமே பரலோகத்தில் நீங்கள் இருக்கிறீங்களா, நான் பூமியில் இருக்கிறேன்னான்னு தெரில. இங்கே தானே இருக்கிறீங்க, பூமியில் தானே இருக்கிறீங்க. இன்றைக்கும் பேசுகிறாங்க. ஆனால் யோபுவை கேட்டால் சொல்லியிருப்பார், டேய் என் வாழ்க்கையில் நடந்தது வெறும் 6 மாதம் தான்டா அது, ஆனால் நீங்கள் 60 வருஷமாக என்னை வச்சு பேசுனுக்கிறீங்க பாருடா. 60 வருஷம் இல்லை, என் வாழ்க்கையில் நடந்த 6 மாதத்துக்கு கைகளால் என் வாயை பொத்திக்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டேன்டா. ஆனால் நீங்கள் இன்னும் 6000 வருஷம் வச்சிக்கின்னு என்னது. அவர் எவ்வளோ ஃபீல் பண்ணுவார் பாருங்க. பரலோகத்துலேருந்து ஃபீல் பண்ணின்னு தான் இருப்பார். அதில் யோபு முதல் வார்த்தை கேட்குறான்,
யோபு முதல் வார்த்தை கேட்குறான். அதுலேருந்து நம்ம பார்ப்போம். 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். வெய்மா, அதை வச்சிடுமா. இங்கே பாருங்க, தேவனை பார்த்து கேட்குறான். மாம்ச கண்கள் உமக்கு உண்டோ, மனுஷன் பார்க்கிற பிரகாரமாய் பார்க்கிறீரோ? யாராவது இந்த மாதிரி தேவனை பார்த்து கேட்டிருக்கிறீங்களா? ஹலோ, யாராவது கேட்டிருக்கிறீங்களா? பிரச்சனை மேலே பிரச்சனைங்க அவனுக்கு. யாருக்கு? யோபுக்கு. பிரச்சனை மேலே பிரச்சனை. பிரதர், 1ஆம் அதிகாரம் 42ஆம் அதிகாரத்துக்கே நீங்கள் 2 வாரம் பேசுனீங்க. நடுவில் 2ஆம் அதிகாரத்தில் 41ஆம் அதிகாரம் வரணும் ரொம்ப பேசுவீங்க போல. அப்படி மட்டும் நினைக்காதீங்க, அதை பேச வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ இவன் கேட்குற, மாம்ச கண்கள் உமக்கு உண்டோ, மனுஷன் பார்க்குற பிரகாரமாய் பார்க்கிறீரோ? பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துருச்சிங்க அவனுக்கு. இப்போ தேவனை பார்த்து ஸ்ட்ரைட்டாக கேட்குறான், மாம்ச கண்கள் உமக்கு உண்டோ கேட்குறான். இப்படி தான் கேட்குறான், கத்தி இருக்கிறான். மனுஷன் பார்க்கிற பிரகாரமாய் பார்க்க முடியுமா? என்ன கேட்குறான்? கடன் தொல்லை நீங்கிடும், கடன் தொல்லை நீங்கிடும்ன்றீங்க. மாம்ச கண்கள் எனக்கு இருக்கிற மாதிரி கண்ணு உங்களுக்கு இருக்கா? எத்தனை பேர் புரியுது? எல்லாம் சரியாயிடும், எல்லாம் சரியாயிடும், எல்லாம் ஆவியில் கர்த்தர் மூச்சு வச்சுக்கிறாரு, ஆவியில் மூச்சு வச்சுக்கிறாரு. என் கண்ணு உங்களுக்கு இருக்குதா? என்ன மாதிரி கண்ணு உங்களுக்கு இருக்குதா? என்ன மாதிரி கேள்வி பாருங்க. யாரை பார்த்து? தேவனை பார்த்து கேட்குறான். உண்மை தானேங்க அவன் கேட்குறது? உண்மையா இல்லையா? ஆமாவா இல்லையா? ஏன் நீங்கள் கேட்கவே மாட்டீங்களா? இப்போ நான் அவன் சொல்கிறேன், பிரதர் எனக்கு 5 லட்ச ரூபா கடன் இருக்குது பிரதர், எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. கவலைப்படாதீங்க சிஸ்டர், கர்த்தர் ஏற்கனவே அந்த 5 லட்ச ரூபா சந்தித்து வச்சிருக்கிறார், அதனால் கவலைப்படாதீங்க. அப்படின்னா என்ன சொல்லுவீங்க நீங்கள்? டேய், சந்திச்சு வச்சுக்கிறேன்னா எனக்கு இப்போ வேணும்டா, குடுறா, அதான் ஃபஸ்ட்டு கேட்பீங்களா மாட்டிங்களா? ஆனால் வந்து கர்த்தர் பார்த்து பாருன்ற. யாரை பார்த்தீங்க? மனுஷனை பார்த்து கேட்கல, டேரெக்டாக அவர்கிட்ட டீலிங் வச்சிட்டான். என்ன மாதிரி கண் இருக்குதா காட்டுங்க. மனுஷன் பார்க்குற விதமாக உங்களால் பார்க்க முடியுமா? ஏன்னா அவர் யாராக இருக்கிறாரு? மாம்சமாக இல்லை. தேவனுக்கும் யோபுக்கும் நடக்கிற ஒரு என்ன சொல்கிறது, அந்த உரையாடல் தான் நடக்குது. எதில் நடக்குது? 10ஆம் அதிகாரத்தில் நடக்குது. ஆனால் கர்த்தர் அவன் கேட்டான் பார்த்தீங்களா? அடுத்தது போய் படிச்சிங்கன்னா கர்த்தர் போயிட்டாருங்க, அமைதியாக போயிட்டார். எவ்வளோ ஜென்டில்மேன் பாருங்க. இதே வேற யாராக இருந்தா, நீங்களாக இருந்தால் என்ன பண்ணியிருப்பீங்க? யாரை பார்த்து என்ன கேள்வி கேட்டு நீ? கண்டிப்பாக தூதர்கள் கேட்டிருப்பாங்க, என்ன கர்த்தாவே உங்களை பார்த்தாவன் இப்படி கேட்டான் அவன் அப்படின்னு. ஒன்றே வந்து அவன் சொல்லியிருப்பார், பைத்தியக்காரன் தெரியாமல் பேசிட்டு போயிட்டான், விட்டுரு. ஏதோ அவன் கஷ்டம் அவனுக்கு. அதான் அவன் சொல்கிறார்ல, நான் உன் உள்ளந்திரியங்களை அறிந்திருக்கிறேன். அது அவன் கஷ்டம். அவன் கஷ்டத்தில் அவன் அப்படி தான் பேசுவான், வேறு வழி இல்லை. கண்டிப்பாக தூதர்கள் கேட்டிருப்பாங்க, அந்த இடத்துல இருந்து பாடுறா, அப்போ தான்டா உனக்கு அந்த பிரச்சனை தெரியும். நான் ஏன் தூதர்கள் கேட்டிருப்பாங்கன்னு சொல்கிறேன் தெரியுங்களா? தேவன் பேச இவன் யோபு பேச யாருக்கு கோவம் வருதோ இல்லையோ தூதர்களுக்கு கோவம் வந்திருக்கும். நீங்கள் பரலோகத்தில் இருந்து பார்க்காதீங்க, அது நிழல். நிஜத்தில் பார்ப்போமா? நிஜத்தில்
இப்போ இயேசு இங்கே வந்துட்டார் பூமியில். ஒருத்தன் இயேசுவை பார்த்து குறை சொல்கிறான். உடனே ஒருத்தன் என்ன பண்ணான் தெரியுங்களா? புரிஞ்சிச்சா? என்ன பண்ணா? டப்புன்னு ஒரு கத்தி எடுத்து, இதுதான் நிஜம். யாரை பார்த்து என்ன கேள்வி கேட்ட? யார்? பேதுரு. டாக்கால்னு போட்டான். ஆனால் கர்த்தர் அதுலேயும், அதுக்கு தானே நான் பரலோகத்தில் இருந்தே நான் வழி நடத்துகிறேன், பூமியில் வந்தால் நீங்கள் இப்படிலாம் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனால் நான் சொல்கிறேன், இவன் கேட்டான் பார்த்தீங்களா, மாம்ச கண்கள் உமக்கு உண்டோ, மனுஷன் பார்க்கிற பிரகாரமாய் பார்க்கிறீரோ? ஆம், நாம் தேவன் மாம்ச கண்கள் உடையவர். அவர் மனுஷர் பார்க்கிற விதமாய் பார்க்கிறவர். எத்தனை பேர் சொல்கிறீங்க? உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற கண்ணு அவருக்கு இருக்குது. உங்களுக்கும் எனக்கும் எப்படி நம்ம பேசிப்போமோ அதே சரீர பிரகாரமாக தான் அவர் நம்மளை பார்க்கிறார். இந்த கேள்வி கேட்டான் பார்த்தீங்களா, கர்த்தர் எதுவுமே பேசல, அப்படியே உருவம் எடுத்து வந்தார். மாம்ச கண்கள் எனக்கு இருக்குது. இப்போ சொல்லுங்க, இயேசுக்கு மாம்ச கண்கள் இருந்ததா? மனுஷன் பார்க்கிற பிரகாரமாய் பார்த்தாரா? அவன் ஒத்த கேள்விக்கு அங்கேருந்தே இறங்கி வந்துட்டார். ஏன் சொல்லுங்க? இனியும் எவனும் என்னை பார்த்து இந்த கேள்வி கேட்கவே கூடாது. இனியும் கேட்பீங்க யாராவது? ஏன் கர்த்தாவே எனக்கு இப்படி செய்றீங்க கேட்பீங்களா? இல்லை, மனுஷன் பார்க்கிற பிரகாரமாக இல்லை, அதை காட்டிலும் உங்கள் தேவைகளை சந்திக்கிற தேவன் அவர் ஒருவரே. ஒவ்வொன்றும் நம்மளை அவ்வளோ ஆராய்ச்சி வச்சிருக்கிறாரு. ஒரு நாய் அடிபட்டுருச்சு, ஓகேங்களா? ரோட்டில் பார்க்குறீங்க, ஒரு நாய் அடிபட்டுருச்சு. உடனே உங்களுக்கு என்ன தோணும்? அந்த நாய் மேலே பர்தான் வருமா? பர்தான் வந்து என்ன பண்ணுவீங்க? அந்த நாயை தடவி கொடுக்க போவீங்க. உடனே அந்த நாய் என்ன பண்ணுது? டப்புன்னு உங்களை கடிச்சிடுது. உடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்க? டபால்னு ஒரு கட்டையை எடுத்து, பாவன்னு உன்னை ஏதோ அடிபட்டுக்கிறியே, உன்னை தடவி கொடுக்கலான்னு நினச்சா நீ இன்னும் என்னையே கடிக்க வரியான்னு சொல்லிட்டு அது அடிப்பட்ட இடத்துலையே கட்டி எடுத்து நொங்கு அடி கடிப்பியா 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 அப்படின்னு. உடனே பக்கத்துலேருந்து ஒருத்தர் சொல்கிறாரு, சூப்பருங்க சூப்பருங்க, அப்படி தான் அடிக்கணும், அப்படி தான் அடிக்கணும். யாராவது சொல்வீங்களா நீங்கள்? பக்கத்துலேருந்து என்ன சொல்லுவாங்க அவங்க? அடுத்தது, பாவங்க நீங்கள் தடவி கொடுக்க வரீங்கன்றது அதுக்கு சுத்தமாக அதுக்கு தெரியாதுங்க, அதனால தான் அது எங்கே நீங்கள் வந்து அது ஏதோ அடிக்க வரீங்களோ நினச்சிட்டு உங்களை பயந்து தாங்க அது அப்படி பண்ணுச்சு அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க பார்த்தீங்களா? ஒரு மனுஷனாக இருக்கிற நீங்கள் ஒரு நாய் அளவுக்கு இறங்கி நீங்கள் யோசிக்க முடியும்னா அது பாவங்கன்னு யோசிக்க முடியுமா? அவர் நம்முடைய பிள்ளை. யாருடைய பிள்ளை? நாம் தேவனுடைய பிள்ளை. அவர் அதையும் தாண்டி இறங்கி வர்றார். அதையும் தாண்டி இறங்கி வந்து தான் நம்மளுக்கு செய்கிறார். போகலாம். யோபு 16:22 ஒருத்தர் எடுத்து வாசிங்க. யோபு 17:1 எடுத்து வாசிங்க. அவன் என்னென்ன பேசினான்றதோட அதோட லாஸ்ட்டாக போய் முடிச்சிடுறேன். வசனம் மட்டும் உங்களுக்கு கொடுத்துட்டு போகிறேன். சத்தமாக படிமா கொஞ்சம். இங்கே பாருங்க, குறுகின வருஷங்களுக்கு முடிவு, நான் திரும்ப வராத வழியே என்ன சொல்லிட்டான் பாருங்க. அடுத்தது என்னங்க அவன் சொல்லிட்டான், இந்த பாரு நாளையோட என் கதை முடிஞ்சிச்சு, நான் போனா திரும்ப. எப்படி பேசுகிறான் பாருங்க. எல்லாமே என்னது? எதிர்மறை. சொல்லுங்க, நேர்மறையே கிடையாது, எதிர்மறை தான் பேசுகிறான். என் குறுகின வருஷம் முடிவு வந்துருச்சு, நான் திரும்ப வராத வழியே போவேன். இப்போ சொல்கிறான் பாருங்க. அடுத்தது படியுமா? என் சுவாசம் ஒழிகிறது, என் நாட்கள் முடிகிறது, பிரேத குழி எனக்கு ஆயத்தமாக இருக்கிறது.
என்ன சொல்லிட்டான், ஷூலாம் மாட்டிக்கினேன், கோட் ஷூட்லாம் போட்டுக்கினேன், இப்போ நான் போயிட்டு மண்ணில் படுத்துக்க வேண்டியதுதான்ட்டான். எப்போ? காலையில். அந்த வசனம் இருக்குதா? யோபு 17:1. ஆமாம், 17:1. யோபு 16:22 வாசிங்க. இங்கே வருங்க. குறுகின வருஷங்களுக்கு முடிவு வருகிறது, நான் திரும்ப வராத வழியே போவேன். 17, 15, 16 இருங்க. இப்போது அந்த முடிவு வந்துச்சுன்னு போட்டாங்க பார்த்தீங்களா? அந்த 22 போய் வெய்மா, 22 வெஸ்ட்டு வாமா. நீங்களே ஆன்சர் பண்ணுங்கள். ஆன்சர் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் தான், உங்களுக்கு ஒரு தெளிவு வந்துடும். 16, 22. இப்போ யோபு என்ன சொல்கிறான்? குறுகின வருஷங்களுக்கு நான் திரும்பி வராத வழியே. நான் இப்போ கேட்குறேன், குறுகின வருஷங்களுக்கு முடிவு வந்துதா, இல்லை ஆசீர்வாதத்துக்கு ஆரம்பம் வந்துதா? சூப்பராக சொல்கிறீங்க. அவன் என்ன சொன்னான்? 16ஆம் அதிகாரத்தில் இருக்கிறோம். இப்போது குறுகின வருஷத்திற்கு முடிவு வந்துருச்சுன்ட்டான். நீங்கள் சொல்லுங்கள், வந்துதா அவனுக்கு? அப்புறம் எப்படி உங்கள் வாழ்க்கையில் தீமைகள் நடக்கும்ன்ற? உங்கள் வாழ்க்கையில் ஒரு தீமையும் வராது. அது தீமை மாதிரி இருக்கலாம், ஆனால் தேவன் அதை நன்மையாக மாற பண்ணுவார். அவன் சொன்னதுக்கெல்லாம் எப்படி இருக்குது பாருங்க. இப்போ நான் சொல்கிறேன், எனக்கு இப்படி ஆகிடுமோ, எனக்கு அப்படி ஆகிடுமோ, எனக்கு இப்படி ஆகிடுமோ. நீ எப்படி பேசினாலும் ஒன்றும் ஆகாது. சரி, நான் இப்படி சொல்கிறேன் பாருங்க. யோபு பயந்த காரியம் அவனுக்கு இன்றைக்கும் நிறைய பேர் சொல்கிறாங்க. இப்போ நான் ஒரு யார்? நான் யார்? பிரதர். நான் சரி, நீங்கள் சொல்கிற மாதிரி நான் ஒரு ஊழியக்காரன், ஓகேங்களா? இப்போ இன்னொரு யாராவது ஒரு தம்பி வர முடியுமா? தபால்னு இன்னொரு தம்பி இருக்கிறாரு. அவர் யாருன்னா, அவர் ஒரு ஊழியக்காரர், ஓகேங்களா? விக்னேஷ் நடிக்கிறியாடா? வாடா. ஆனால் இவர் இப்போ ஊழியக்காரர் இல்லை, ஊழியக்காரர் இருக்கிறார். இல்லை நடிச்சிங்கன்றீங்களா? சரி, அவரும் நானே, இவரும் நானே. இப்போ அவர் வந்திருக்கிறார். இப்போது பயப்படுறியாப்பா? பயந்தனா வேஸ்ட்டு. பயந்தா அப்படியே நடக்கும். யோபு வாழ்க்கையில் என்ன நடந்தது தெரியுமா? அவன் பயந்தது எல்லாமே நடந்துச்சு. நீ உன் வாழ்க்கையில் நீ பயந்துட்டா அப்படியே நடக்கும். கர்த்தர் சொல்கிறாரு, நீ பயந்தான் உனக்கு நேரிடும்னு சொல்கிறாரு. உடனே இவன் என்னங்க பண்ணுவான்? நீ என்ன பண்ணணும்? உடனே ஏற்கனவே நான் செம்ம பயத்தில் இருக்கிறேன், கர்த்தர் வேற பேசிட்டாரு, இப்போ அவனுடைய இதெல்லாம் வச்சுக்கிறியா? ஆக்ஷன் ரியாக்ஷன். இந்த ஸ்கூலில் வேறு டீச்சர் இங்கேருந்து ஆடுன்னு இருப்பாங்க, கீழே இருந்துன்னு மேலே பசங்க ஆடும், அந்த மாதிரியா இருக்குது. ஏன்னா இது ஸ்பாட் ரிகர்சலில் அப்படி தான் இருக்கும் இது. இப்போ அவன் பயத்தில் அப்படி இருக்கிறான். இப்போ இந்த ஊழியக்காரர் பேசிட்டு போயிட்டார். இப்போ அவனுக்கு என்னன்னா குறித்தோ பயம் வருது. ஏதோ இங்கே குர்ன்னு இருக்குது அவனுக்கு. டாக்டர் சொன்னார், இது மூளையில் ஒரு கட்டி இதுன்னு. ஐயோ பயந்தா நேரிட்டுறோன்னு வேறு சொல்லிக்கிறாங்களே. இப்போ நான் கர்த்தாவே, அந்த ஒரு பயம் இருக்குது. திடீர்னு கால் மறுக்குது. மறுத்தா நரம்பு உள்ள ரத்தம் கெட்டி ஆயிடுச்சு, காலை கட் பண்ண இன்னமும் இவன் பயந்துனுங்கிறான். இப்போ அடுத்த ஊழியக்கார் வர்றாரு, ஓகேங்களா? அவர் சொல்கிறாரு, நீ பயந்த காரியம் உனக்கு நேரிடாதுப்பா.
நீ எவ்வளோ வேணாலும் பயந்துக்கோ, உனக்கு எதுவுமே ஆகாது. புரியுதா? இனியும் பயப்படுவ, இனியும் பயப்படுவானாங்க. அதான் நான் என்ன சொல்கிறேன், நீ எவ்வளோ நாளும் பயந்துக்கோ, அது உன் வாழ்க்கையில் நடக்கவே நடக்காது. இப்போ நான் சொல்கிறேன், இப்போ நான் எனக்குள்ளே நான் சொல்கிறேன், இப்போ நான் பயந்தாலும் நடக்காதுன்னு பார்த்து நான் எதுக்கு பயப்படணும்? நான் எதிர்மறையாக பேசினாலும் நடக்காதுன்னு பார்த்து நான் எதுக்கு எதிர்மறையாக பேசணும்? குறுகின வருஷங்களுக்கு முடிவு வந்துருச்சு நான் சொன்னாலும் அந்த முடிவு எனக்கு வரப்போகிறது கிடையாது. அப்புறம் நான் எதுக்கு பேசணும்? ஐயோ நாளைக்கு நான் மறிச்சிடுவேனா, எனக்கு இந்த மாதிரி ஒரு சிம்டம்ஸ் தெரியுதே, அந்த மாதிரி இருக்குதே, நாளைக்கு இந்த கேன்சர்னு ஒரு இதுவோ பயம், ஐயோ எனக்கு அது இதுன்னு தோணுதே. கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, நீ எவ்வளோ நாளும் பயந்துக்கோ, நீ நாளைக்கே போயிடுவேன்னு நினச்சாலும் சொல்லிக்கோ, ஆனால் நீ போக மாட்ட. காரணம் என்ன அறியுங்களா? மாம்ச கண்கள் அவருக்கு இருக்குது. மனுஷன் பார்க்குற விதமாக இவங்களை பார்க்குறாரு, அதை காட்டிலும் வேறு மாதிரி பார்க்குறாரு அவர். மாம்ச கண்கள் இருந்து உங்களுக்கு என்னென்ன வலி உள்ள என்னென்ன ஃபீல் வாங்குறீங்களோ அந்த ஃபீல்லாம் அவர் ஏற்கனவே வாங்கி முடிச்சிருக்கிறாரு. ஆனால் தான் சொல்கிறேன், நீங்கள் தப்பாக பேசினாலும் நடக்காது, நீங்கள் யோசிக்கிறது எதுவுமே நடக்காது. இப்போ ஆசீர்வாதம் சொன்னால் எல்லாருமே சந்தோஷமாக கேட்பாங்க, ஆனால் சாபம் சொன்னால் அதை விட பயங்கரமாக எஃபர்ட் காட்டுவாங்க. தெரியுமா? பார்த்துருக்கிறீங்களா? சூப்பராக வருவடா நீ அப்படின்னு இன்னியோட போய்டும் அவன் வாழ்க்கையில். இன்றைக்கி ஒரு நாள் சூப்பராக வருன்னு என்னை பார்த்து சொன்னார். வீட்டுக்கு போய் தூங்கி இருந்துச்சுன்னா அதை மறந்துடுவான் அவன். முஞ்சிதால் தான் இது எப்பவுமோ அவனுக்கு இருக்கும். கரெக்டாக இல்லையா? எப்பவுமோ அவனுடைய இருதயத்தில் இருக்கும், ஏய் அன்றைக்கி அவர் சொன்னார்ப்பா, முடிஞ்சது அவ்வளோதான். இனி கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் நினச்சது எதுவுமே நடக்காது. என்னடா நம்ம நினச்சது எதுவுமே நடக்காது? ஆமாம், நடக்காது. அவர் என்ன நினைக்கிறாரோ அது மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். யோபு 17, 15, 16 டக்கு 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 டக்குன்னு போயிடலாம். என் நம்பிக்கை இப்பொழுது எங்கே? நான் நம்பியிருந்ததை காண்பவன் யார்? அது பாதாளத்தின் காவலுக்குள் இறங்கும், அப்போது தூளில் ஏகமாய் இலைப்பாறை. எல்லாமே நெகட்டிவ் தான் ஃபுல்லாக அவன் பேசின்னு வரான். ஓகேங்களா? யோபு 23 வந்துருங்க டக்குன்னு. இருபத்தி 8ஆம் வசனம். பாருங்க, முன்னால் போனாலும் அவர் இல்லை, பின்னாகம் போனாலும் அவரை காணோம். 9ஆம் வசனம், காணேன். இங்கே பாருங்க, அவனே தெரியாமல் ஒரு வார்த்தை ஒன்று விட்டுக்கிறான். என்ன வார்த்தை விட்டுக்கிறான்? நல்லா கவனிச்சுட்டு போங்க. யோபு தெரியாமல் ஒரு வார்த்தை விட்டுனுக்கிறான். அதுவும் கர்த்தர் தான் அந்த வார்த்தையை பேச வச்சுருக்கிறாரு. நீங்கள் 1000 தான் நான் கர்த்தர் செஞ்சுட்டாரு அப்படின்னாலும் வீட்டுக்கு வச்சா நீ தெரியாமல் பேசிட்டோம் கர்த்தாவே, அதெல்லாம் மனசில் வச்சுக்க மாட்டீங்கன்னு தெரியும், தப்பாக பேசிட்டோம்பா அப்படின்றீங்க. பார்த்தீங்களா? அங்கே தான் உங்கள் ஆசீர்வாதமே இருக்குது. அவன் என்ன சொல்கிறான் பாருங்க, முன்னால் பார்த்தேன் அவரை காணோம், பின்னால் பார்த்தேன் அவரை காணோம். அடுத்தது, இடதுபுறத்தில் அவர் கிரியை செய்தும் அவரை காணேன், வலதுபுறத்தில் நான் அவரை காணாதபடிக்கு. அவர் எப்படி தெரியுமா இருக்கிறாரா? உங்கள் கூட தான் இருக்கிறாரு, உங்கள் பிரச்சனையில் கூட தான் இருக்கிறாரு.
ஹலோ, நான் வந்து அந்த இடத்துல இருந்தேன்னு வச்சிங்களேன், ஏஞ்சி குடிச்சிட்ருப்பேன் நான். பிரச்சனை மத்தியில் நம்ம என்னங்க பார்க்குறோம்? வியாதியின் மத்தியில், பிரச்சனை மத்தியில் பிசாசு எவ்வளோ பெரியவன் தான் பார்க்குறோம். மருத்துவர் எவ்வளோ பெரியவர்னு பார்க்குறோம். ஐயோ அந்த மருத்துவர் என்னை இந்த வியாதியிலேருந்து என்னை குணமாக்குவாரா? ஐயோ இந்த பிரச்சனை பிசாசு இப்படி பண்ணுறான்னு இதுதான் பார்க்கும். ஆனால் பின்னாக தேவன் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பதை யாரும் பார்ப்பதில்லை. பாருங்க, பிரச்சனை வரப்போது எங்கே பார்க்குறோம்? நம்ம பார்க்குறோம், ஐயோ கர்த்தர் செய்ய மாட்டுறாரு, என்னை இதுலேருந்து விடுவிக்க மாட்டுறாரு. பின்னாடி பார்க்குறோம், கர்த்தர் என்ன விடுவிக்க மாட்டுறாரு. ஆனால் பாருங்கள், அடுத்த வார்த்தை சொல்கிறான், இடதுபுறத்தில் அவர் கிரியை செய்து தானே இருக்கிறாரு, ஆனால் அவர் காணுமே. வலதுபுறத்தில் பார்த்தா ஒளிந்து கொண்டு இருக்கிறாரு. ஆக மொத்தம் அவர் என் கூட தாங்கிறாரு. நீங்கள் பார்த்தா அவர் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் நீங்கள் உங்கள் பார்வைக்கு அவர் தெரியலன்றதுக்காக அவர் உங்கள் கூட இல்லைன்னு அர்த்தம் இல்லை. அவர் உங்கள் கூட தான் இருக்கிறார். அதாவது சிம்பிளாக சொல்லணுன்னா, கண்ணாமூச்சி ஆட்டம் ஆடுனுங்கிறார். ஒளிஞ்சி இருந்துக்கின்னு நம்ம பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவோம், பிள்ளைங்கள சைக்கிள் ஓட்ட கற்றுக் கொடுக்க பார்த்து எத்தனை பேர் கற்றுக் கொடுத்துருப்பீங்க? சைக்கிள் ஓட்ட கற்றுக் கொடுக்க பார்த்து புச்சிந்தாங்கிறன்னு விட்டா பார்த்தா அவர் அங்கேருந்து அப்படியே பின்னாடியே ஒரு ரணத்தோடவே மாட்டார். ஆனால் புள்ள எங்கெங்கே போதோ வாட்ச் பண்ணிட்டு தான் இருப்பார். ஆனால் புள்ள என்ன பண்ணுது, திரும்பி பார்த்து பயப்படுது. ஆனால் புள்ளையுடைய பார்வையில் முன்னாடியும் அப்பா இல்லை, பின்னாடியும் அப்பா இல்லை. ஆனால் அப்பாவுக்கு தெரியும், ஒரு கை அவனை பிடிச்சிருந்தாங்குது, ஒரு கை அவனை தாங்கிந்தாங்குது. ஆனால் எங்கேருந்து தாங்குறாருன்னு தெரியாது. ஆனால் கரெக்டாக அப்பா தாங்குறாரு. பொல்லாதவர்களாகிய நாமளே இவ்வளோ செய்ய பார்த்து பரமபிதா எப்படி செய்ய வல்லவராக இருக்கிறார். ஒன்பதாம் வசனம் தான் இப்போ படித்தோம். 13ஆம் வசனம் படிமா. 13 அவரோ வென்றால் சொல்லுங்க, அவரோ வென்றால் ஒரே மனமாக இருக்கிறார். சொல்லுங்க, அவர் எப்படிக்கிறாராம்? இந்த பாருங்க, சொல்லுங்க, அவர் எப்படிக்கிறாரு? நான் மாறினாலும் மாறுவேன், அவர் மாற மாட்டார். செம வாசனங்க இது. அவரோ வென்றால் ஒரே மனம். என்னை ஆசீர்வதிக்கணும் நான் ஒரு திட்டம் கொண்டுட்டார் பார்த்தீங்களா? இதில் நான் வழி தவறி எந்த பக்கம் ஓடினாலும் விடவே மாட்டார். அவனை பிடிச்சி இழுத்துனுவான், ஒரே மனம். அதுலேருந்து மாறுறவரே கிடையாது. என்ன மாதிரி தேவன்! மனுஷன் மாறுவாங்க. இன்றைக்கி ஒன்று சொல்லுவான், இன்றைக்கி இல்லை இப்போ ஒன்று சொல்லுவான், 1 மணி நேரம் கழிச்சு, 1 மணி நேரம் கூட வேணாம், இப்போ ஒன்று சொன்னதுக்கு நீங்கள் ஒரு வார்த்தை ஒன்று விட்டுருங்களேன், அப்படியா அடுத்த செகண்ட் இவன் மாறிடுவான். ஆனால் கர்த்தர் எப்படி தெரியுங்களா இருக்கிறாரு? அவர் உங்களை அழைச்சிட்டார்ல. இதோ அதுக்கு தான் அப்போஸ்தலர் படித்தோம். என்னது, யாருக்கு திருவுளத்தை பற்றினார்? சவுல் இல்லை, முன்னோர்களுக்கு திருவுளத்தை பற்றின தேவன் இப்போது நீ அறியும் படிக்கு முன்னமே உன்னை தெரிந்து கொண்டேன்னு சொன்னார் பார்த்தீங்களா? முன்னமே தெரிந்து கொண்டதால் நம்ம எங்கே என்ன சூழ்நிலை இருந்தாலும் அவர் மனம் மட்டும் ஒரே திங்கிங் தானா, இப்படியே தான் இருப்பாராம். அவன் குறை சொல்லலாம், ஐயோ கர்த்தாவே அவன் பாருங்க அப்படி பண்ணிட்டான், அவனை ஆசீர்வாதிக்காதீங்க, அவனை ஏதோ ஒரு மைண்டில் விழவே. அவனை ஆசீர்வதிக்கணும். யார் ஆசீர்வதிக்கணும்? எல்விஸை ஆசீர்வதிக்கணும். அதுதான் ஒரே மனம். அவரை திருப்பத்தக்கவன் யாரும் அவர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணவே முடியாது. ஐயோ அவனை இது பண்ணிடாதீங்க, அவனை ஆசீர்வச்சிடாதீங்க, அவன் பிரச்சனையெல்லாம் எடுத்துடாதீங்க. அவருடைய சித்தத்தின்படி எல்லாம். அதுதான் சொல்கிறேன்ல, நீங்கள் சொல்கிறது எதுவுமே நடக்காது. உங்கள் புத்தியில் ஒன்று வச்சுன்னுக்கிறீங்க பார்த்தீங்களா, கண்ட கசடுலாம், ஐயோ இப்படியே லைஃப் முடிஞ்சிடுமா? நடக்கவே நடக்காது, எதுவுமே நடக்காது. ஆனால் ஒன்றே ஒன்று நடக்கும். ஒன்றே ஒன்று இல்லை, அவருடைய சித்தத்தின்படி எல்லாமே நடக்கும் என் வாழ்க்கையில்.
14ஆம் வசனம் 14ஆம் வசனம் 14. இங்கே பாருங்க, எனக்கு குறித்திருக்கிறதை அவர் சொல்லுங்க, எனக்கு குறித்திருக்கிறதை, எனக்கு என்ன குறித்திருக்கிறாரோ அதை நிறைவேற்றுவார். எவ்வளோ ஒரு நல்ல வாசனை. எனக்கு குறித்திருக்கிறதை நிறைவேற்றுவார். அடுத்தது பாருங்க, இப்படிப்பட்டவை இல்லை, இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேக காரியம் அவரத்தில் இருக்குது. அப்புறம் என்னடா எனக்கு பயம்? நடுவில் கொஞ்சம் பக்கம் காண வந்துருச்சா கொஞ்சம்? இங்கே பாருங்க, மறுபடியும் சொல்கிறேன், முன்னால் பார்த்தாலும் அவரை காணோம், பின்னால் பார்த்தாலும் காணோம். இடது புறத்தில் அவருடைய கிரியை செஞ்சுருந்தாங்கிறாரு, ஆனால் வலது புறத்தில் என் பக்கத்தில் ஒளிந்திருந்தாங்கிறாரு. முதல் வாசனம். ரெண்டாவது என்ன பார்த்தோம்? அவருடைய சித்தத்தின்படியெல்லாம் செய்வார். மூன்றாவது என்ன பார்த்தோம்? இல்லை, அதுக்கு முன்னாடி ஒன்று பார்த்தோம், அவர் ஒரே மனமாக இருக்கிறார். 3, ஓகேங்களா? நான்காவது, என குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். 5வது, இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம், என்னை குறித்ததான அநேக நோக்கங்கள் திட்டங்கள் அவரிடத்தில் உண்டு, அதை எனக்காக அவர் செய்வார். அதை அவர் செய்கிற வரலும் என் மனசில் நான் என்ன கஷ்டம் நினச்சாலும் அது நடக்கவே நடக்காது. ஐயோ, 1 வருஷத்தில் என் கதை முடிஞ்சிடுமோ, இன்னும் 2 வருஷத்தில் என் கதை முடிஞ்சிடுமோ, நடக்காது பிரதர். சான்ஸே இல்லை. வருத்தப்படாதீங்க. 2 வருஷத்தில் போயிடுவேன்லாம் வருத்தப்படாதீங்க, நடக்கவே நடக்காது. நான் சொல்ல, கர்த்தர் சொல்கிறார், இன்னும் அநேகம் இருக்குதான் உங்களுக்கு கொடுத்து நிறைய காரியம் வச்சுக்கிறாரு. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்குது? இன்னும் அநேக காரியம் எனக்காக வச்சுன்னுக்கிறாரு. இதுவரைலாம் அவர் என்னை வச்சுன்னு இருக்கிறதே எவ்வளோ பெரிய விஷயம். எல்லா பூர்ண சுகத்தோடு பலத்தோடு இன்னும் அநேக காரியம் அவர் இடத்துல இருக்குது. அவர் ஒன்று நினச்சிட்டாருன்னா நினச்சிட்டு தாங்க, மனம் மாறவே மாட்டார். மாற்றிக்கக்கூடிய மனுஷனே அவர் அல்ல. ஏன் நான் ஒன்று கேட்குறேன், யோனா இருந்தான், எங்கே போயிட்டான்? எங்கே போனான் அவன்? எங்கே போயிட்டான்? ஏன் அவன் தாங்கிறானா? நான் கேட்குறான், ஒரு யோனா தாங்கிறானா? அவர்கிட்ட பார்த்து இப்போ நான் சரி ஆமாம் பிரதர், வேதத்தில் ஒரு யோனா தான் இருக்கிறான். இப்போ நீங்கள் இங்கே கேட்டிங்கன்னா ஒரு ஜான் தாங்கிறானா அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? ஆமாம், ஒரு ஜான் தான். ஒரு ஜெரி தானா? ஆமாம், ஒரு ஜெரி. ஒரு ஆண்டனி தானா? ஒரு ஆண்டனி தான். ஏன் அப்போ இந்த விழுப்புரத்தில் எடுத்துங்க, எத்தனை ஜெரிக்கிறான், எத்தனை ஆண்டனிங்கிறான்? அப்போ இந்த தமிழ்நாடு ஃபுல்லாக எத்தனையோ பேர் இருக்கிறான். அவருடைய பார்வையில் எத்தனையோ யோனா இருக்கிறானே. ஏன் அவன் தான் போயிட்டான், சரி கழிச்சு விடுது, அடுத்த யோனா ஒத்திக்கின்னு வா பண்ணலாமே. பண்ணவே இல்லை. எனக்கு இவனை வச்சு தான் நான் அந்த காரியத்தை நான் செய்யவே போகிறேன்னு நினச்சிட்டாரு, செய்கிறேன். மனுஷன் மாறலாங்க, கர்த்தர் மாற மாட்டார். சிம்சோனுக்கு அப்படி தூங்கி எழுந்துச்சு, அப்படி வரத்துக்குள்ளே வெளில போயிட்டு வரத்துக்குள்ளே மாமனார் மாப்பிள்ளையை மாற்றிட்டார். புரியலையா? சிம்சோனு போயிட்டு கல்யாணம் ஆயிடுச்சுங்க அவனுக்கு. சிம்சோனுக்கு இப்போ புரியும். கல்யாணம் ஆயிடுச்சு. அவன் வெளில போயிட்டு வந்து பார்த்தா மாமனார் சொல்கிறாரு, அப்பா நீ இனியும் என் ஒய்ஃபுக்கு என்ன சொல்கிறது புருஷனா கிடையாது, நான் வேறு புருஷனாக மாற்றிட்டேன். அதே மாதிரி ஜனமும் என்ன சொல்லுது, இனியும் நீங்கள் ராஜாவாக எதுவுமே பண்ண முடியாது, நாங்கள் அவரையும் மாற்றிட்டோன்னு. ஆனால் கர்த்தர் மட்டும் அவனை எப்படி பார்த்தாரோ அப்படியே பார்த்து தான் கடைசி வரையிலும் கொண்டு வந்தார். யாரை? சிம்சோனு. தேவன் அவனை எதை குறித்து அவனை பிடிச்சாரோ அதுலேருந்து அது விலகவே மாட்டார். இவனை இதுக்கு பிடிச்சிட்டாருன்னா அதுக்கு தான் அங்கே நிற்பார் கர்த்தர். புரியுதுங்களா? அது எப்படி இருந்தாலும் அது எத்தனை வருஷம் ஆனாலும் விட மாட்டார். சவுலை விட்டார், ஆனால் பாருங்கள் மறுபடியும் சவுலை தான் பிடிச்சி புதிய ஏற்பாடையே கையில் கொடுத்தாரு. அவரை அதனால தான் அந்த வசனம் சொல்கிறாரு, அவரை திருப்பத்தக்கவன்
அவரை யாரும் போய் அவர்கிட்ட போயிட்டு சரி அவன் தான் போயிட்டானே இவனை கொஞ்சம் ஆசீர்வதிங்க, கிடையவே கிடையாது. இவன்னா இவன் தான், விடவே மாட்டார். யோபு லாஸ்ட்டாக என்ன பார்த்தோம், 14 பார்த்தோமா. இப்போ யோபு 42 வந்துடலாம். வந்தாச்சா? லாஸ்ட்டா 42 முடிச்சிடலாம். யோபு 42 1-2. அப்பொழுது யோபு கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக வந்துட்டான் பாருங்க. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை இப்போ எத்தனை பேர் அறிந்திருக்கிறீங்க? அவர் என்ன குறித்து செய்ய போகிறது எதுவுமே தடைப்படாது, தடைப்படாது. நடுவில் தடைப்படுற மாதிரி தெரியலாம், நீங்களும் அவரை திட்டுற மாதிரி திட்டலாம், ஆனால் நீங்கள் நினைக்கிறதும் நடக்காது, எதுவுமே நடக்காது. அவர் என்ன நினச்சாரோ அது மட்டும்தான் நடக்கும். 2ஆம் வசனம் படிங்க. 2ஆம் வசனம் யோபு 42:1 பச்சாச்சு. 2ஆம் வசனம் 1ஆம் வசனம் என்ன வருது? அப்போது யோபு பிரதி உத்தரமாக. ரைட்டு. அப்போ 3ஆம் வசனம் வைமா. இவன் யார்? ஆகையால் எனக்கு தெரியாததையும் என்ன மாதிரி சொல்கிறாரு பாருங்க. இதெல்லாம் உங்களுக்கே தெரியல, ஓவராக இல்லை இது. பேசுறதெல்லாம் பேசிடுவாராம். இப்போ ஆசீர்வாதம் தேவன் கையிலேருந்து வர பார்த்து தேவரீர் நீ சகலத்தையும் செய்ய வல்லவர் சொல்லிட்டு அவர் சொல்கிறாராம், ஆலோசனை மறைக்கிறவன் ஆகையால் நான் எனக்கு தெரியாத. நிறைய பேர் பண்ணிட்டு இந்த ஆள் தான் பண்ணுவாங்க தெரியுமா? ஐயோ தெரியாமல் பண்ணிட்டேங்க, ஆனால் எல்லாம் தெரிஞ்சு தான் பண்ணுறது. ஆகையால் நான் எனக்கு தெரியாததையும் எனக்கு புத்திக்கு எட்டாதையும் நான் அறியாததையும். இவனை மாதிரிலாம் தப்பிக்க கூடாது. ஆனால் கர்த்தர் பாருங்க, இவ்வளோ பண்ணியும் டே 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 இது தெரியும், நீ நான் இல்லைன்னு நினச்சிருந்தேன்டா நீ பேசுன, மாம்சகண்ணு உண்டோ உண்டோ, இப்போ எல்லாத்தையும் பெற்ற உடனே நான் அழைப்பினேன், ரைட்ரா, இப்படி தான் கர்த்தர் விட்டுருப்பார். அடுத்த வசனம் படிங்க. 3 இப்போ படிச்சுது. நீர் எனக்கு செவி கொடும் பத்தியா, அப்போது நான் பேசுவேன், நான் உம்மை கேள்வி கேட்பேன், உத்தரவு சொல்லும். 5 இங்கே பாருங்க, என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன். இப்போதான் கண் காண்கிறது. என்னது காதுனால என்ன கேள்விப்பட்டீங்க? இப்போ நீங்கள் நினச்சது எதுவுமே நடக்காது. இதனால் இப்போ தான் நல்லா ஏறும் மைண்டில், என்னடா பல்ல கட்சின்னு சாப்பிடுவோம், நம்ம நினச்சது எதுவுமே நடக்காதுன்ட்டானே. ஆமாம், காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், ஏன்னா நீ செய்ய நினைத்தது மட்டும்தான் நடக்கும். அதை உங்கள் கண்கள் காணும், அதை உங்கள் கண்கள் காணும். கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறீங்களா? கவலையப்படாதீங்க, கவலையப்பட. இப்போ இந்த வார்த்தை உங்ககிட்ட வந்திருக்குல்ல, கர்த்தர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்படாது. அவரை திருப்பத்தக்கவன் யார்? ஒன்றும் பண்ண முடியாது. அவர் செய்ய நினைச்ச அநேக காரியங்கள் எல்லாமே நடக்கும். இப்போ இதெல்லாம் நீங்கள் காதில் கேட்டதெல்லாம் உங்கள் கண்ணு பார்க்கும், கண்ணு பார்க்கும். இப்போதும் கண் காண்கிறது. அப்புறம் ஆகையால் இன்னும் எத்தனாவது வசனம்? 6. ஆகையால் என்றான். இப்போ 42:10 வந்துருங்க. வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரட்டத்தனையாக கர்த்தர் அவனுக்கு. இப்போ நான் என்ன சொல்கிறேன், இதோ மண்ணில் படுத்துக்கொள்கிறேன் என்பவனுக்கு யார் சொன்னா இந்த வார்த்தையை? இதோ மண்ணில் படுத்துக்கொள்வேன் என்பவனுக்கு கர்த்தர் இரட்டத்தனையாக தந்தார். சொல்லுங்க மறுபடியும், நான் சொல்ல பார்த்து. இதோ நான் காயலில் குழியில் போயிடுவேன் அப்படின்னு சொன்னவனுக்கு கர்த்தர். இப்போ தான் புரியுது எல்லாருக்கும். ஐயோ நாளைக்கு நான் இருப்பனான்னு இல்லையான்னு எனக்கு தெரியல,
கர்த்தர் எனக்கு, ஐயோ இன்னும் 1 வருஷம் தான் தாங்கணும் அப்படின்னு சொன்னேன். கர்த்தரோ சொல்லுங்க ரெட்டத்தனையாக. இப்போ மறுபடியும் இதை நான் சொல்லுவேன், மறுபடியும் என்கிட்ட சொல்லணும். இப்போ யோபு சொன்னது தான் நம்ம சொல்ல போகிறோம். என் நாட்கள் குறுகிடுவோமோ, நாளைக்கு நான் மண்ணில் படுத்துப்பேன், நாளைக்கு நான் குழியில் இறங்கிடுவேன், சவப்பெட்டி ரெடி ஆகுது. இதெல்லாம் யார் பேசுனா? யோபு பேசினா. ஆனால் அவன் பேசுனது எதுவுமே நடக்கலை. கர்த்தர் ரெட்டிப்பானதை எங்க முடியுது? ரெட்டத்தனியாக கர்த்தர் தந்தருளினார். எப்படிப்பட்ட வார்த்தை பாருங்க. ஏன்னா அதை போய் படிக்கக்கூடாது. எது கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் கிடையாது. நன்மை அனுபவித்தனா தீன்மை அனுபவிக்கலாமா? அதுவும் கிடையாது. நான் இன்னும் எதிர்மறையாக பேசினாலும் என் தேவன் எனக்கு நேர்மறையாக தான் செய்வார். என் வாயிலேருந்து புத்தி கெட்டாத வார்த்தை வந்தாலும் கர்த்தர் எனக்கு நன்மையானது தான் செய்வார். பாருங்க என்ன நான் பேசினேன். அவனை மாதிரிலாம் மாம்ச கண்கள் உண்டா அப்படின்னு அவனுக்கு இருக்குதுடா. இந்த வர மாம்ச கண்கள் இருக்குதுன்னு காட்டுறேன். லாஸ்ட்டாக வசனத்தை படிச்சுட்டு 12ஆம் வசனம் படிக்குமா? இங்கே பாருங்க, கர்த்தர் யோபுவின் இங்கே பாருங்க முன்னிலைமையில் அவன் எப்படி இருந்தான் தெரியுங்களா? முன்னிலைமையில் எப்படி இருந்தான் தெரியுங்களா? அவன் 7000 அப்புறம் 3000 ஒட்டகம். சொல்லுங்கள், இதெல்லாம் சத்தமாக சொல்லுங்கள். யாராவது எடுத்து படிச்சுட்டுங்களா? அதை யாராவது எடுத்து படிங்க, முடிக்கிறேன், அவ்வளோதான். ஆ ஆ ஆ ஆ பாருங்க 7 இல்லை ஃபஸ்ட்டு 7 குமாரத்திகள் 3 குமாரத்திகள் இருந்தார்கள். அப்புறம் 7000 ஆடுகள், அப்புறம் 3000 ஒட்டகங்கள், 500 ஏர்மாடு, அப்புறம் நானே படிக்கலாம் போல 500 கழுதை, அப்புறம் மிருக ஜீவன்கள் இருந்ததுமன்றி திரளான படிவிடைக்காரர்கள் இருந்தார்கள். அதனால் அந்த மனுஷன் கிழக்கத்தக்க புத்திரர் எல்லாரிலும் பெரியவனாக இருந்தான். யார்? யோபு ஆசீர்வாதத்தில் அவ்வளோ பெரியவனாக இருந்தான். ஆனால் அவ்வளோ பெரியவனாக இருந்தவன் நடுவில் என்ன நான் பேசினா? மாம்ச கண்கள் உமக்கு உண்டோ? காலையில் நான் குழியில் படுத்துருவேன், நான் பிரேத குழி எனக்கு ஆயத்தமாகுது, நான் ரெடி ஆகிட்டேன், காலையில் தூங்கி இருந்துச்சுன்னா நான் இருப்பேன்னு எனக்கு தெரியாது. கர்த்தர் சிரிச்சிட்டு இருப்பார் கண்டிப்பாக. இப்போ யார் தூதர்லாம் என்ன சொல்லிடு? என்ன கர்த்தர் இப்படி பேசுனுக்கிறான் அவன், விட்றா, காலையில் ப்ரஷ் பண்ணிட்டு காஃபி குடிப்பான் பாடுறான் அவன். பேசின நாய் தூங்கிட்டு காலையிலேருந்து பல்லு வலிட்டு காஃபி தான் குடிக்க போகுது. அதுக்கு ஒரு பொண்டாட்டியும் வச்சுக்கிறேன் பாரு நான். இப்போ இதை படிச்சிட்டிங்களா? இப்படி பேசினவனுக்கு தான் குழியில் இறங்கிடுவேன், இதோ படுத்துப்பேன். சில பேர் வாயில் நல்ல வார்த்தையாக வராது பாரு, சீக்கிரம் நான் செத்துருவேன். நீ இப்படியே பண்ணுரு, ஒரு நாள் நீ தான் என்னை தூக்கின்னு போக போகிற. இந்த வாயெல்லாம் ஒன்றும் நடக்காது, வேஸ்ட்டு வேஸ்ட்டு, நீ பேசுகிறதே வேஸ்ட்டு. கர்த்தர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்படாது. இப்படிப்பட்ட காரியங்கள் இன்னும் அநேகமாய் அவரிடம் இருக்கிறது, இன்னும் நிறைய இருக்குது. அதெல்லாம் பார்க்காம நீ வாயை விட்டன போயிடுவியா நீ? இப்போ சொல்லுங்க பார்ப்போம், நீ பயந்த காரியம் உனக்கு சத்தமாக சொல்வீங்க. இப்போ பயந்த காரியம் நேரிடவே நேரிடாது.
எவ்வளோ நாளும் பயந்துக்கோ பிரதர். சிஸ்டர் எவ்வளோ நாளும் பயப்படுங்க சிஸ்டர். நீங்கள் நினச்சது ஒன்றும் நடக்காது. ஆனால் கர்த்தர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்படாது. இப்போ அந்த லாஸ்ட் வருஷத்துக்கு வந்துடலாமா? லாஸ்ட் வருஷத்தில் வந்து முடிச்சிடலாம். 42 16 17 42 13 14 16 17 முடிச்சிடலாம். தேவகுமாரரும் அங்கே பாருங்க. ஃபஸ்ட்டு எத்தனை குமாரர்? 3. என்னத்தை கவனிக்கிறீங்க? அப்போ ஃபஸ்ட்டு 7 குமாரர் 3 குமாரத்திகள். இப்போ படிங்க. கீழே இருங்க. கர்த்தர் முன்னிலைமை பார்க்கல மக்கா. 7 குமாரனும் 3 குமாரத்திகளும் அவனுக்கு. ஏன் பாருங்க, போன ஆசீர்வாதம் வந்துருச்சா? பாரு, கர்த்தர் என்ன நல்ல ஒருன்றதை மட்டும் காட்டுறேன். போன ஆசீர்வாதம் வந்துருச்சா? அடுத்தது வைமா. மேலையாமா போகிற? கர்த்தர் யோபின் முன்னிலைமையை பார்க்கலும். முன்னிலைமைக்கு அப்புறம் தான் அவன் இம்மாம் பேசினான். ஆனால் அவன் பேசினது எதுவுமே நடக்கலை. ஆனால் அவன் அவ்வளோ பேசியும் அவன் சொன்னான் பார்த்தீங்களா, கர்த்தர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்படாது. இப்படிப்பட்ட அநேக காரியங்கள் அவர் இடத்துல இருக்குதுன்னா பார்த்தீங்களா, கர்த்தர் அவன் முன்னிலைமையை பார்க்கலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். ஃபஸ்ட்டு எத்தனை 1000 ஆடு, இப்போ எத்தனை ஆடு? டபுள் ஆயிடுச்சு பாருங்க. ஃபஸ்ட்டு எத்தனை ஒட்டகம்? 500. 3000 ஒட்டகம். இப்போ எத்தனை 1000 ஒட்டகம்? ஃபஸ்ட்டு எத்தனை? 500 ஏர்கள். இப்போ எத்தனை ஏர்கள்? ஃபஸ்ட்டு எத்தனை கழுதை? எத்தனை கழுதை? 500 கழுதை. இப்போ எத்தனை கழுதை? 1000 கழுதை அவனுக்கு உண்டாச்சு. எல்லாம் யார் கொடுத்தா? கொடுத்துக்கினே இருக்கிறார். புது குமாரர்கள், புது குமாரத்திகள் எல்லாமே கொடுத்தாரு. ஆனால் மனைவி மட்டும் அதே தான் வச்சாரு. எந்த மனைவி? இன்னுமையா உயிரோடு இருக்கிற? அவரை தூஷ்டி சாவியான்னா சாவ மாட்டேற நீ சொன்னவள மறுபடியும் கர்த்தர் நீதம்மா அவன் கூட அதே மனைவியை கொடுத்து கர்த்தர் தேவன் அவனை இவ்விதமாக ஆசீர்வதித்தார். எப்படி ஆசீர்வதிச்சுக்கிறார் பாருங்க. 16 17 படிச்சாச்சா? இங்கே பாருங்க. அதுக்கு தான் நான் சொல்வேன், லேட்டாக குழந்தை போகிறதுனா கவலைப்படக்கூடாது. இப்போ 50 வயசில் குழந்தை பிறந்தாலும் கவலைப்படக்கூடாது. ஏன் தெரியுமா? இன்னும் நான் ஒரு 100 வருஷம் வாழ போகிறேன்னு அர்த்தம். ஆனால் இதுதான் சகரியாக்க தெரியாமல் ஐயோ நான் கேழனை ஆகிட்டேனேன்ட்டான் 80 வயசில். அவன் கர்த்தர் இப்போ தான் எனக்கு குழந்தைய கொடுத்துருக்காருன்னா அது ஸ்கூலுக்கு போகணும், படிக்கணும், அது வேலைக்கு போய் கர்த்தர் பேரம்பேத்திங்களை பார்ப்பேன்னு சொல்லிக்கிறாரு. அப்போ இன்னும் 40 வருஷம் நான் வாழணுமே. அப்போ கர்த்தர் எனக்கு ஆயுசை கூட்டி கொடுத்துருக்கிறாரு. இந்த அறிவுக்கு நம்ம வந்துடணும். அவன் பாருங்க 140 இருந்தான்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டில் 140 இருந்தானா 70 இருந்தானா எனக்கு தெரியல. ஆனால் இதற்கு பின்பு யோபு 140 வருஷம் உயிரோடு இருந்து இங்கே பாருங்க செத்து போச்சுன்னு நினச்சான் பாருங்க. குழந்தைங்கெல்லாம் இன்னும் 4 தலைமுறையை பார்த்தானோ. எத்தனை பேருக்கு அந்த ஆசை இருக்குது? எத்தனை பேருக்கு இந்த ஆசை இருக்குது 4 தலைமுறையை பார்க்கணும்? நீ நினைக்கிற பச்சா ஃபஸ்ட்டு தலைமுறை பார்த்தாலே போதுன்னு ஒன்றும் நடக்காது. நீ நினச்சதே நடக்காது. எனக்கு ஒரு தலைமுறை பார்த்தா போதும், நடக்கவே நடக்காது. நீ உன் உடம்பை வச்சு நீ பிளான் போட்டுனுங்கிறாங்க. அவர் தான் சொல்லிட்டாரு, மாம்ச கண்கள் எனக்கு இருக்கிறது, மனுஷர் பார்க்குற விதமாக நீ உடம்பை எப்படி பார்க்குறியோ அந்த மாதிரி உன் உடம்பை நான் பார்த்துருந்தாங்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ பார்க்குற விதமாக பார்க்குற பத்தியா, நீ மாம்ச கண்ணில் பார்த்துனுக்கிறடா, நான் ஆவிக்குரிய கண்ணில் உன் உடம்புல எல்லாத்தையும் சரி பண்ணியிருக்கேன். பாரு 4 தலைமுறையாக இது அப்படியே ஏற்றின்னு போங்க இருதயத்தில். நான் 4 தலைமுறை பார்ப்பேன் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா?
இவன் ஒரு ஃபஸ்ட்டு தலைமுறை, இவன் பேரன், இவன் பேரன்ற பாரு, என் பேரன், அப்புறம் இவன் பேரன், அப்புறம் அவனுக்கு பேரன். அப்பயும் நான் தான் ஸ்கூலில் போய் காரில் போய் விட்டுன்னு வந்தால் எப்படி இருக்கும்? நீங்கள் என்னமா நினைக்கிறீங்க? ஐயோ 100 வருஷம் எதுக்கு பிரதர், நம்ம நல்லா இருக்க பார்த்தே போய் சேர்ந்துடணும். இதுதான் மனுஷன் போடுற கணக்கு. நல்லா நம்ம யாருக்கும் கஷ்டம் கொடுக்கக்கூடாது பிரதர், நம்மளை யாரும் கைத்தாங்களாக கூட்டின்னு போகக்கூடாது. கஷ்டம் கொடுக்க கர்த்தரும் சிறையிருப்பாக மாட்டுறாரு. 4 தலைமுறை இருக்குன்னா நீ 10 படிக்கலேருந்து அப்பா கொஞ்சம் கண்ணை திறந்து தாத்தா பார் தாத்தா அப்படி பார்க்குற ஆளு கேட்க மாட்டார். கையை பிடிச்சி நீ பார்த்து வாடா அப்படின்னு கூட்டு போகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். 4 தலைமுறை தன் பிள்ளைகளையும் தன் பிள்ளைகளுடைய பிள்ளையையும் கண்டான். இதுக்கு மேலே என்னங்க வேணும்? இதுக்கு மேலே யோபை குறித்து யார் தப்பாக பேசினாலும், என் பையன் பேர் என்ன தெரியுங்களா? யோபு தான். ஏன் சொல்கிறேன்னு தெரியுங்களா? நம்ம நினைக்கிறது எதுவுமே நடக்காது. என் வாழ்க்கையில் அவர் நினைக்கிறது மாத்திரம்தான் நடக்கும். ஏன்னா நம்ம நினைக்கிறதெல்லாம் அற்பதூசி, 50 வயசில் போயிடுவோமா, 60 வயசில் போயிடுவோமோ. ஆனால் கர்த்தர் நினைக்கிறதுலாம், வா ஒரு தலைமுறைக்கே 70 வருஷம் வந்துடுதுப்பா, 4 தலைமுறைப்பா நான் சொல்லியிருக்கிறேன்ப்பா, அதை நீ இருதயத்தில் விசுவாசி, மற்றதை நான் பார்த்துக்கிறேன். தேவன் உங்களோட கூட இருக்கிறாருங்க. இந்த வார்த்தை வருதுன்னா கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அசம்பவிதம் நடக்கிற மாதிரி இருக்கட்டும், அதை வந்திருப்பவர் வரை கண்டுக்காமல் போல் அமர்ந்திருக்கவும். புரியுதுங்களா? என்னது பிசாசுக்கு? ஆமாம், அவன் வந்துட்டு அப்படி பார்ப்பான், கொஞ்சம் சீண்டி பார்ப்பான், ஜுரத்தை கொடுத்து பார்ப்பான், அது நீ எதுவுமே கண்டுக்காமல் இருந்தேன்னு வச்சுக்க, இது கண்டுக்கவே மாட்டேது, நம்ம வேற எங்கேயாவது போகலாம், அங்கே போயிடுவான். புரியுதுங்களா? தைரியமாக இருங்க, இந்த வார்த்தையின்படி தான் நடக்கும். ஏன் பாருங்க, ஆட்டுக்குட்டி ரத்தம் தெளிக்கப்பட பார்த்து இவ்வளோ பெரிய வேலை அவனுக்கு நடந்திருக்குதுன்னா, எனக்கு ஆட்டுக்குட்டி ரத்தம் தெளிக்கப்படல, இயேசுனுடைய ரத்தமே எனக்கு தெளிக்கப்பட்டிருக்கு. இன்னும் அநேக காரியங்கள் அவர் செய்ய போகிறத நான் பார்க்க தான் போகிறேன், அனுபவிக்க தான் போகிறேன். என் மாம்ச கண்களில் நான் பார்க்க மாட்டேன், நான் பார்க்குற விதமாக பார்க்க மாட்டேன். தேவன் என்னை எப்படி பார்த்துருக்கிறாரோ அதன்படி தான் நான் வாழ்வேன் என் வாழ்க்கையில். எத்தனை பேர் சொல்கிறீங்க ஆமென்?